வணக்கம். நான் உங்கள் சுயம்பு வேளன். சோபகிருது வருடம் மார்கழி மாதம் விருச்சக ராசிக்கான ராசி பலன். கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என்ற பழமொழிக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கக்கூடிய விருச்சக ராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் இந்த மார்கழி மாதம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். எனவே நன்மைகள் அதிகம் நடைபெறும் மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையும். மாதத்தின் முதல் 11 தேதி வரை ராசியிலே செவ்வாய் இருப்பதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். எதிரிகள் மத்தியில் உங்கள் மதிப்புகள் உயரும். மார்கழி 12ஆம் தேதிக்கு மேல் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சூரியன், செவ்வாய், புதன் என 3 கிரகங்கள் சஞ்சரிக்கிறது. எனவே தொழில் செய்யும் இடங்களிலும் நட்பு வட்டாரங்களிலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்வீர்கள். மேலும் நல்ல பாராட்டுக்களை பெறுவீர்கள். கையிலே பணப்புழக்கம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக தொழிலில் வரவேண்டியிருந்த சம்பள தொகை, பிறருக்கு நீங்கள் கடனாய் கொடுத்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய யோகம் நிறைந்த மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையும். ராசிக்கு 4ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். இனியும் 2 ஆண்டுகள் அங்கேதான் இருக்க போகிறார். எனவே அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கு 2 ஆண்டுகள் வரை உங்களுக்கு யோகங்கள் உண்டு. அதாவது கீழ்நிலை விளிம்பு நிலையில் இருக்கும் மக்கள் கூட ஏதேனும் ஒரு வகையில் தங்களுக்கான ஒரு இல்லத்தை அமைத்து கொள்ளக்கூடிய யோகத்தை உண்டு பண்ணுவார். ராசிக்கு 5ஆம் இடத்திலே ராகு இருப்பது நீர்நிலைக்கு அருகிலே உள்ள உக்கிரமான காவல் தெய்வம், குலதெய்வங்களை வழிபட்டு மகிழ்வீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் சற்று சுப செலவுகள் இருக்கும். மேலும் ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்திலே சஞ்சரிப்பதால் பிறருக்கு கடன் கொடுப்பதில் மட்டும் சற்று கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ராசிக்கு 7ஆம் இடத்து சுக்கிரன் ராசியிலே அமர்ந்து கொண்டு இருக்கிறது. எனவே எதிர்பார்த்த இடத்திலே திருமண வரன் அமையும். இருந்தாலும் இந்த மார்கழி மாதம் ஆன்மீக மாதம் என்பதால் தை மாசியிலே திருமணம் நிச்சயிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. மேலும் தொழிலை பொறுத்தவரை தொழில் ஸ்தானாதிபதி 2ஆம் இடத்திலே இருப்பதால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு அதற்கான உபகரணங்களை வாங்கி மகிழக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அமையும். மேலும் உடல் உழைப்பு தொழிலாளர்கள் தாங்கள் செய்யும் தொழிலில் மேலும் ஒருபடி முன்னேற்றம் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையும். இம்மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் மார்கழி 11, மார்கழி 12, அதாவது டிசம்பர் 27, டிசம்பர் 28 ஆகிய நாட்களில் நீங்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும். இம்மாதம் உங்களுக்கு நல்ல நாட்கள் மார்கழி 2, 5, 18, 23 ஆகிய நாட்கள் நல்ல நாட்களாக அமையும். இம்மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் நரசிம்ம பெருமாள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.